சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளிவந்த நிலையில் புதிய கட்சியையும் தொடங்கிவிட்டார். எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியையும் பதிவு செய்துவிட்டார். அந்த கட்சிக்கு தற்பொழுது புதிய சின்னமான விசில் சின்னத்தை பதிவு செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதே சின்னத்தை தான் தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே இந்த சின்னத்தை பதிவு செய்ய ஏற்பாடுகளை தீவிரம் காட்டி வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள். யார் முதலில் பதிவு செய்கிறாரோ அவருக்குத்தான் அந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்பாகவே அதை பதிவு செய்ததாக அவரது ஆதரவாளர்களிடம் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்பொழுதுதான் விஜய் அவர்கள் அந்த சின்னத்தை பற்றி ஆலோசனை செய்து வருவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்று வருகிறது. மேலும் விசில் சின்னம் விஜய் அவர்களுக்கு கிடைக்காமல் போனால் காளை சின்னத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, ஓபிஎஸ் அவர்கள் விசில் சின்னத்தை கைப்பற்றி விட்டார் என்று வைத்துக்கொண்டால் அவர் தேர்தலில் சந்திப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக தேர்தலில் சந்திப்பார். அதற்கு முன்பாக செப்டம்பர் மாதத்தில் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை நடத்துவார். அந்த மாநாட்டில் தான் யார், தன்னுடைய பலம் என்ன என்பதை மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எடப்பாடிக்கும் புரியும் விதமாக மாற்றுவார் என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் அவர்களுக்கு விசில் சின்னம் கிடைப்பது சாத்தியமா அல்லது அவர் பலா சின்னத்திலேயே போட்டியிடலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.